ஹாய் வணக்கம். நான் டாக்டர் சில்ல செந்தமிழ்ச்செல்வன் நாகமாயிலிருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கடுமையான மழை பெய்துட்டுருக்கு. புயல் வேறு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழை காலங்களில் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த மழை காலத்தில் ஒரு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். சிலருக்கு காய்ச்சல் வரும். பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல்லே பார்த்திங்கன்னா டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாமே வரும். இதோடு சேர்த்து வயிற்று உபாதைகள் பொதுவாக டயரியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரிலாம் வரும். அடுத்து நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த குளிர், ஓவர் குளிர் சுற்றி ஈரப்பதங்கள்லாம் இருக்கிறனால சிலருக்கு ஆஸ்துமா வரலாம், மூச்சு திணறல் இந்த இது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா உடம்பு ஈரப்பதமாகவே இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் உருவாகும். நமக்கு பூஞ்சைன்னு சொல்லுவோம். உடலில் பூஞ்சை அந்த இது ஃபங்கஸ் உருவாகும். அது ஈரப்பதம் இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிட்டே இருங்க. சுடுதண்ணியாகவே குடிங்க. ஆரோக்கியம்னு அவசியம் இல்லை, சுடுதண்ணியாகவே குடிங்க. சுடுதண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு உடல் உபாதைகளோ இல்லை வேறு வைரஸ் தொற்றுகளோ வேறு எதுவும் உங்களுக்கு தாக்காமல் நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ மழை சுற்றி மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்காமல், ஏற்கனவே ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம அந்த இது சொல்கிறது, அந்த டெங்கு சிக்கன் குனியா அவேர்னஸ் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம், பக்கத்தில் கொட்டாங்குச்சி, டயரு இல்லை அம்மிக்கல் இதெல்லாம் தண்ணி, சுத்தமான தண்ணியில் கொசு உருவாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதே போல் வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் தண்ணி தேங்க விடாமல் அந்த இதை நம்ம கொசு உருவாகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அந்த சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியாங்கிறது எல்லாமே வைரல் காய்ச்சல்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு வயிற்றுப்போக்கு சொன்னது தான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போதே நமக்கு இந்த எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இப்போ குழந்தைங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சுடுதண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, சளி, வைரஸ் தொற்று உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு சுடுதண்ணியே குடிங்க. பெரியவங்களும் சுடுதண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.